தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாவேக அரசினுடைய முதல் அமைச்சரவை மாற்றம் குறித்தான ரகசிய தகவல்களானது தற்போது வெளியாகியிருக்கு. இது அரசியலில் மிகப்பெரிய அளவில் அனலை கிளப்பியிருக்குன்னே சொல்லணும். ஸோ அரசியலில் மாற்றம் பெறக்கூடிய அமைச்சர்கள் யார் யார் அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான அப்டேட்டை தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான இந்த அதிரடி அமைச்சரவை மாற்றமானது வரக்கூடிய சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடைந்த உடனே ரொம்ப விரைவில் நடைமுறைப்படுத்த போகிறதா தகவல் தெரியுதுங்க. அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் மற்றும் துறை சார்ந்த பணிகள் தீவிரமாக மதிப்பீடு செய்த பிறகு இந்த முக்கிய முடிவானது எடுக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த அமைச்சரவை மாற்றத்தில் ஒரு சில அமைச்சர்களுடைய பதவிகள் பறிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பி விஸ்வநாதன், போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் தமிழன் பார்த்திபன், சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை தொகை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெகதீஸ்வரி மற்றும் மனிதவள மேலாண்மை துறையாக இருக்கக்கூடிய அமைச்சர் சரத், இவங்க எல்லாருமே அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்படலாம் அப்படின்னு பரவலாக பேசப்பட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளானது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் துறை ரீதியான அதிருப்திகள் காரணமாக தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகளானது எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியும் அதிரடியான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நேரத்தில் ஒரு சில முக்கிய அமைச்சர்களுடைய துறைகள் மாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வெளியாகி இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் கீர்த்தனா, கமலி மற்றும் ராஜேஷ்குமார் ஆகியோருடைய தற்போதைய இலாக்களில் இருந்து மாற்றம் செய்யப்பட்டு புதிய பொறுப்புகளானது இவங்களுக்கு வழங்கப்படலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இவங்களுக்கு நிர்வாக திறமையானது நல்லா இருக்குது அப்படின்னும் இவங்களுடைய செயல்பாடுகளானது எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்தும் இவங்களுக்கு துறை மாற்றமானது செய்யலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இது மாதிரி அதிரடியான விஷயங்களானது செய்யறதுக்கு முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து புகார்களில் சிக்கக்கூடிய அமைச்சர்கள் தாங்க. இந்த 4 பேருடைய லிஸ்ட்டில் கண்டிப்பாக ஒருத்தங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். தப்பு செய்கிறவங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, தண்டனை கண்டிப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் ஒரு பரபரப்பான விஷயத்தை இப்போ தெரியப்படுத்தியிருக்காரு. தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தாவேக ஆட்சி பிடித்து முதல்வர் விஜயாக பதவியேற்ற பிறகு அவருடைய கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா விஜயோடு சேர்த்து மொத்தம் 35 பேர் அமைச்சர்களாக இருக்காங்க. இதில் செங்கோட்டையனை தவிர எல்லாருக்குமே முதன்முறையாக அமைச்சரானவங்க தான். இதனால் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி உளவுத்துறை மூலமாக தகவல்களை எல்லாம் முதல்வர் விஜய் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்றதும், அதெல்லாம் சரியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுடைய பதவியை பறிக்கவும் விஜய் முடிவு செய்திருக்காருங்க. இந்த 4 அமைச்சரவைகளுடைய லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எம்எல்ஏ விஸ்வநாதன் ஒருத்தர் இருக்கார். இவர் தான் பார்த்தீங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சராக இப்போ இருந்துகிட்ருக்காரு. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா சர்ச்சையில் சிக்கியிருக்காரு. அதே மாதிரி போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் தமிழன் பார்த்திபனும், சமூக நலத்துறை மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெகதீஸ்வரி அவங்களும், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சரத்குமார் இவங்க எல்லாருமே பதவி நீக்கம் செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வட்டாரத்தில் பேச்சுக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விஜய் தமிழன் பார்த்திபன், விஸ்வநாதன், ஜெகதீஸ்வரி இவங்களுடைய செயல்பாடுகளில் அதிருப்தியானது இருந்தாலுமே கூட அவங்க செயல்பாடுகள் தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அவங்க மீது தொடர்ந்து புகார்கள் வந்துட்டு இருக்கிறதுனால விஜய் பார்த்திங்கன்னா இப்போ அதிரடியாக அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்காக முடிவு பண்ணியிருக்காரு. அதே நேரம் ஒரு சில அமைச்சர்களுடைய இலாக்கள் மாற்றப்பட போகிற மாதிரி தகவல்கள் வெளியாகி இருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் கீர்த்தனா இருக்காங்க. அதே மாதிரி கமலி இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா தாவேக கட்சியை சேர்ந்தவங்க. கீர்த்தனா தொழில்துறை அமைச்சராக இருக்காங்க. அதே மாதிரி கமலி பார்த்திங்கன்னா கால்நடைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவங்க. காங்கிரஸ் அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் சுற்றுலாத்துறை இவங்களுடைய பெயர்கள் அதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னும் நிர்வாகம் குறிப்பிட்டிருக்கு. ஸோ இவங்களுடைய துறை சார்ந்த செயல்பாடுகளை வச்சு தாவேக அமைச்சர்களுடைய இலாக்கள் மாற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரியும் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வன்னிய அரசுக்கு முக்கியமான துறை ஒதுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் வெளியாகி இருக்குங்க. இருந்தாலும் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் இறுதி முடிவு விஜய் கிட்ட தான் இருக்குது. இந்த விவகாரத்தில் இறுதி முடிவு அவருடைய எடுக்கக்கூடிய முடிவாக மட்டும்தான் இருக்குது அப்படின்னும் பேசப்பட்டுருக்கு. ஸோ யாருக்கு என்ன பொறுப்பு வழங்க போகிறாங்க, எந்த துறையினுடைய அமைச்சர் பதவியானது மாற்றம் செய்ய போகிறாங்க, இல்லை யார் பதவியிலிருந்து விலக போகிறாங்க அப்படின்ற எல்லா ஒரு விஷயத்தினுடைய முடிவுமே கடைசியாக முதலமைச்சர் கையில் தான் இருக்குது. ஸோ அவர் என்ன செய்கிறாரோ அதுதான் ஃபைனல் டிசிஷன். பட்ஜெட் அவர் முடிச்சதுக்கு அப்புறமா கேபினெட்டில் கண்டிப்பாக மாற்றம் செய்ய போகிறார் அப்படின்றத மட்டும் இப்போ ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
அதே நேரத்தில் இடைத்தேர்தலுக்கு பிறகு அதிரடி மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுதுங்க. இந்த இடைத்தேர்தலானது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் இருந்து வந்த விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர் மற்றும் மரகதம் குமரவேல் ஆகியோருக்கும் கேபினெட்டில் வந்து இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் வந்து சொல்லப்படுது. அதிமுகவில் இருந்து எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா பதவி நீக்கம் வந்து செய்துட்டு வந்திருந்தாங்க. அதாவது ஒரு 6 பேர் வந்து பதவியை வந்து ராஜினாமா செய்துட்டு தாவேக்கால வந்து இணைஞ்சிருக்காங்க. அந்த காலியாக இருக்கக்கூடிய அந்தந்த தொகுதிகளுக்கு இன்னும் 6 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்து இடைத்தேர்தல் வந்து நடத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சஜஷனும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த தொகுதிகளுக்கு 6 மாதத்துக்குள்ளே இடைத்தேர்தல் வந்து நடத்தப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதிலேருந்து 6 பேர் வந்து மீண்டும் வந்து தேர்வு செய்யப்படுவாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, நீதிமன்ற வழக்குகள் காரணமாக இடைத்தேர்தல் எப்போ நடக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குங்க. ஸோ தப்பு செய்கிறவங்க கண்டிப்பாக வந்து தண்டனை வந்து அனுபவிச்சு தான் ஆகணும். அவங்களுக்கு எந்த விதமான பாரபட்சமும் பார்க்க போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் விஜய் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து செய்திருக்காரு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பின்னாடி தமிழக அரசியலில் அரங்கேறப் போகக்கூடிய இந்த அமைச்சரவை மாற்றம் பார்த்தீங்கன்னா, மாநில நிர்வாகத்தில் பெரும் திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஊழலற்ற வெளிப்படையான ஆட்சி மற்றும் செயல்திறன் மிக்க ஒரு அரசை கொடுக்கணும் அப்படின்றது தான் தாவேகாவினுடைய மிகப்பெரிய லட்சியமாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுடைய ஒரு முக்கியமான செயல்பாடாகவே எல்லாரும் பார்க்குறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, மக்களுக்காக நான் வேலை செய்ய வந்திருக்கேன், கண்டிப்பாக அவங்களுக்காக எல்லா வகையிலுமே நான் உதவியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் கொடுத்துருந்த வாக்குறுதிகளானது இப்போ வந்து எல்லாருக்குமே இன்னொரு வகையில் நம்பிக்கையை வந்து கொடுத்துருக்கு. தமிழக அரசியல் களத்தில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய இந்த மாற்றங்களானது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை வந்து தூண்டிவிட்டிருக்கு அப்படின்னே சொல்லணும். தாவேகா தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அமைச்சர்களுடைய செயல்பாடுகளை தனிப்பட்ட முறையில் வந்து கண்காணிச்சிட்ருக்காருங்க. ஸோ இதன் மூலமாக மட்டும்தான் அவரால் இப்படி ஒரு முடிவை வந்து எடுக்க முடிஞ்சிருக்கு. ஸோ திறம்பட செயல்படாதவர்கள் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு பதவியில் இருக்கிறதுக்கான தகுதி கிடையாது, பதவி இழக்க நேரிடும் அப்படின்ற ஒரு நிலையை வந்து இப்போ வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அமைச்சர்களும் எல்லாருமே வந்து நல்லபடியாக வந்து செயல்படுவாங்க அப்படின்ற நம்பிக்கை வந்திருக்கு. மக்கள் நலனுக்காகவும் தேர்தல் வாக்குறுதிகளை வந்து முழுமையாக நிறைவேற்றுவதற்காகவும் நிர்வாகத்தால் எத்தகைய கடுமையான முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் தயங்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரியும், மக்களுக்காகவே நான் செயல்பட போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையுமே இவருடைய இந்த ஒரு மாற்றமே வெளிப்படுத்தியிருக்குங்க. தொண்டர்கள் மத்தியில் இது ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னே சொல்லணும். அதே மாதிரி அமைச்சர்கள் மத்தியில் மிகப்பெரிய நடுக்கத்தையும் இது வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ எது நடந்தாலுமே மொத்தத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பின்னாடி தமிழக அரசியலில் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் மாற்றமானது அரங்கேறப் போகுது அப்படின்றது உறுதியாக தெரிய வந்திருக்கு. இந்த அமைச்சரவை மாற்றமானது மாநில நிர்வாகத்தில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னும் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ மாநில நிர்வாகத்தில் பெரும் திருப்பு முனையை வந்து ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த அமைச்சரவை மாற்றமானது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரியான அப்டேட் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.